ஹலோ மக்களே 691வது எபிசோட்ல போயிடலாம். போன எபிசோட் பார்த்தா லூஃபி வேற லெவலாக போய்கிட்டு இருக்கான். செகண்ட் லெவலில் ஏறி மாசா போய்கிட்டு இருக்கான். ஆனால் கேவண்டிஷ் லூஃபி பக்கத்தில் வந்து நின்றுக்கிட்டு இருக்கான். இவன் எதுக்குடா வந்தான்னு சொல்லிட்டு லூஃபி பார்க்கும்போது கட் பண்ணி டொஃப்ளமிங்கத்துக்குள்ள ஏரியாவை தான் கட்டுறாங்க. பெல்லமியே ஸ்ட்ரெயிட்டாக வரான். என்னைய நீ கொல்றதுக்கு ஆர்டர் கொடுத்தியா? இது நம்புற மாதிரியா இருக்குன்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுதான்டா உண்மைன்னு சொல்லிட்டு டொஃப்ளமிக்கும் சொல்கிறான். டேய் உனக்கு எனக்கு வித்தியாசம் இருக்கு. நீ பைரட்டாக இருக்குன்னு ஆசைப்பட்ட, நான் இந்த உலகத்தை அழிக்கணும்னு ஆசைப்பட்டேன்னு சொல்லிட்டு டொஃப்ளமிங்க மாசா டைலட் சொல்லிக்கிட்டு இருக்கான். சொன்னோன்னு பெல்லமி ஷாக் ஆயிட்டா. இன்னொரு பக்கம் அதுக்கப்புறம் ஸ்மைல் ஃபேக்டரிக்குள்ள தான் காட்டுறாங்க. என்னன்னு பார்த்தா டொண்டா வில்லேஜ் மக்கள்லாம் அடிபட்டுக்கிட்டே இருக்காங்க. என்னன்னு பார்த்தா என்னடா இதை கீழே தட்டிட்டீங்க, என்னடா தப்பான பழத்தை பறிச்சிட்டீங்கன்னு சொல்லிட்டு அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஆனா அதுக்குள்ள என்னன்னு பார்த்தா வெளியே இருந்து டொண்டா மக்களே வந்து மெசேஜ் கொடுக்குறாங்க. டேய் நம்மள இவ்வளவு நாள் முட்டாளாக்கிக்கிட்டு இருக்காங்க, அதனால கதையை முடிச்சு விடுங்கன்னு சொன்ன உடனே டொண்டா மக்கள் உள்ள இருக்க சோல்ஜர்ஸ் எல்லாம் அடிச்சு பறக்க விட்டுக்கிட்டு இருக்கானுங்க. அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தா கொலிசீதியில் உள்ள வாரியர்லாம் வந்து நம்ம முகிவராக்காண்டி நின்று சண்டை போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. டே முகிவராக்கு வந்து நம்ம வழி அமைச்சு கொடுக்கணும்டா, இந்த வாரம் நம்ம ஜெயிச்சே தீரணும்னு சொல்லிட்டு கேவண்டிஷுக்கு வந்து வழி அமைச்சு கொடுக்குறாங்க. முகிவரா நீ மாசா காமிச்சிட்டு கிளம்புடான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கேவண்டிஷோ குச்சி வாரான். அதுக்குள்ள என்னன்னு பார்த்தா அவனுக்கு முன்னாடி கிளாடியஸ் மெச்சையோ சோல்ஜர்லாம் பாஞ்சு பறந்து வராங்க. டே இவனுக்கு நம்ம கதையை முடிச்சிருவாங்களான்னு சொல்லிட்டு லூஃபி தயாரா நின்றுகிட்டு இருக்கான் சண்டை போடுறதுக்காண்டி. ஆனா அதுக்குள்ள கோலிசீதியில் உள்ள வாரியர் எல்லாரும் களத்துல இறங்குறாங்க. இறங்கி அங்க இருக்கவனு ஒருத்தரையும் சிக்ஸர் அடிச்ச மாதிரி அடிச்சு பறக்க கொடுக்கிட்டு இருக்கானுங்க. தனியாலாம் ஒன்று அடிக்கல, எல்லாரும் டேக் டீ போட்டு சண்டை போடுறானுங்க. டிஸ்ட்ரக்டன் கேனான்னு சொல்லிட்டு ஐடியோலாம் அடிச்சு பறக்குடுதான். டேய் தனியா சண்டை போட்டவனுங்க டீம் அப் பண்ணிட்டானுங்கடான்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறாங்க சோல்ஜர் எல்லாருமே. எனக்கு இந்த மாதிரி சண்டை போடுறது பிடிக்காது, தனியா சண்டை போட பிடிக்கும், ஆனா எனக்கு ஒரு வழி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு டக்காமா பேசுறான். டேய் முகிவரா இங்க இருக்காத, ராயல் பேலஸுக்கு என்ன நடந்தாலும் நீ தூக்கிட்டு போ, கேவண்டிஷ் கிளம்புன்னு சொல்றாங்க. சரி ஃப்ரால் நீ கிளம்புடான்னு சொல்லிட்டு அவனை தனியா கூட்டு போய்கிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள கிளாடியஸ் பாஞ்சு பறந்து சண்டை போடுறதுக்குள்ள சாய் மாசம் வந்து நின்றுகிட்டு இருக்கான். டிஸ்ட்ரக்ட் கேனான்னு சொல்லிட்டு ஐடி இறங்குறான். பார்த்தா லவ்ஜியும் வரான். என்னன்னு பார்த்தா இவங்க ரெண்டு சேர்ந்து இவனு ரெண்டு கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அதுக்குள்ள மினி பாப்னு சொல்லிட்டு மைண்ட் பாப்பை போட்டு விடுதானுங்க. என்னன்னு பார்த்தா காலு கீழே வச்சு வெடிய போடுறாங்க. அதுக்கு ரிவால்வர் கன்னு சொல்லிட்டு பேபி ஃபைவ் எல்லாத்தையும் நோக்கி சுட்டு தள்ளிக்கிட்டு இருக்கா. டீமை போட்டாலே எங்களெல்லாம் ஜெயிக்க முடியாதுன்னு சொல்றா பேபி ஃபைவ். ஹெட் டாம்னு சொல்லிட்டு டான்ஜிங்க பாஞ்சு பறந்து வந்துட்டு ஒரு அட்டாக்க போட்டுறாரு. ஆனா பேபி ஃபைவ் பிளாக் பண்ணிட்டு சுத்திக்கிட்டு போறா. இன்னொரு பக்கம் கிங்கு கூட டெலிங்கர் சண்டை போடுறான். கிங்கு உன்னை பார்த்தாலே சிரிப்பா இருக்கு, உன் கூட நான் சண்டை போட போறேன்னு சொல்லிட்டு டெலிங்கர் பாஞ்சு வந்துட்டு கிங்க ஒரு கிக் பண்ணி கிங்க ஏர்ல பறக்க விட்டான். கிங்கோட உயிர் எந்த அளவுக்கு வேல்யூபால் ஆனது அதை நீ சொல்லுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்குள்ள என்னன்னு பார்த்தா ஹஜுருதீன் வந்து டெலிங்கர் அடிச்சு பறக்க விட்டுதான். ஆனா வந்து டெலிங்கர் பாஞ்சு பறந்து போய்கிட்டு இருக்கான். இவனுக்கு எவனை விட போறதுல இவன் கதையை முடிக்க போறேன்னு சொல்லிட்டு பேசிக்கிறதுல ஹஜுருதீன் மேல 10 வீசான்னு சொல்லிட்டு மெச்சைய ஒரு போட்டு போடுறான். கார்டை டவுன் பண்ணா கதை முடிஞ்சிருடா டெலிங்கர் பாத்துருடான்னு சொல்லிட்டு இருக்கான் மெச்சையோ. இவனை கூட நான் விளாண்டுக்கிட்டு தான்டா இருந்தேன், நான் கொல்ல நினைச்சா இவங்களை ஈஸியா கொண்டுட்டு போய்கிட்டே இருப்பான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். டக்கமோ நக்கலை சிரிச்சுக்கிட்டு இருக்கான். டே நீங்க மாசா கட்டுறீங்கடா, இதே மாதிரி பண்ணுங்கடான்னு சொல்றாம. நம்ம எல்லாரும் ஒன்னா சண்டை போட்டுறது வேற லெவலாருன்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் என்ன பார்த்தா ராயல் பேலஸுக்கு போக விட மாட்டேன்னு சொல்லிட்டு சோல்ஜரோ வழி மறிக்கிறாங்க. ஆனா கேவண்டிஷோ ஃப்ராவலும் பாஞ்சு பறந்து போறாங்க. இதாண்டா குரூஷியல் பாயிண்ட், எவனை எங்கே தப்பிக்க விடக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க நேரத்துல டெலிங்கர் பாஞ்சு வந்து டக்காமாவே அடிக்கிறான். அவன் தான் வார் டாக்டிஷியனு. ஸ்ட்ரெயிட்டா வயித்துல வந்து ஒரு குத்து குத்துறான். டேய் முகிவரா நீங்க இருந்து கிளம்பு, எனக்கு ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு டக்கமாவும் நக்கலா சிரிக்கிறான். என்னன்னு பார்த்தா லூஃபிக்காண்டி சண்டை போடுறாங்க. லூஃபிக்கு அது பிடிக்காது. ஆனா இதுல ஒரு பக்கம் லூஃபியோ கோபப்பட்டு போய்கிட்டு இருக்கான். இங்க என்னன்னு பார்த்தா எல்லாரும் சுட்டு தலைக்கிட்டே இருக்கானுங்க. பிளேட் ஆஃப் பியூட்டி ஜெயின் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிட்டு கேவண்டிஷ் ஒரு அட்டாக்க போடுறான். ஆனா லூஃபி டென்ஷன் ஆயிட்டான். கம் ஜெட் கேட்லிங் சொல்லிட்டு கியர் 2க்கு போயிட்டு அட்டின்னு அடிக்கிறான். எங்க ஆளுகளையாடா அடிக்கிறேன்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆயிட்டான் லூஃபி. இப்போ அதுக்கப்புறம் அங்க இருந்து சிச்சுவேஷன் முடிஞ்சு இன்னொரு ஏரியாவை தான் காட்டுறாங்க. அது கினிமோன் இருக்க இடம். அதுதான் வந்து என்னன்னு பார்த்தா ட்ராப் செட் பண்ண இடம். கினிமோன் சுத்தி பார்த்துட்டு இந்த இடம் மட்டும் என்னடா டிஃபரெண்டா இருக்கு, என்னால சாப்பிட வர முடியலன்னு சொல்லிட்டு ஒரு சத்தம் உள்ள இருந்து வருது. எவனோ எந்த இடத்துல இருந்து பேப்பரை ஒட்டின மாதிரி ஒரு இடம் இருக்கு. அது அப்படி மூவ் பண்ணி பாக்குறான். என்னன்னு பார்த்தா உள்ளதான் ஒரு ஆள் ஒளிஞ்சு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அதை தூங்கிட்டு சடனா முழிச்சு பாக்குறான். நான் முழிச்சிட்டேனா விடிஞ்சிருச்சான்னு சொல்லிட்டு பாக்குறான். என்னன்னு பார்த்தா கினிமோனும் என்ஜாய்மெண்ட்ல அழ ஆரம்பிச்சிட்டான். டே இது நீந்தாண்டா காஞ்சிரோ அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு கினிமோனு அழ ஆரம்பிச்சிட்டான். பாஞ்சு பறந்து கெட்டி பிடிக்கிறான். டே உன்னை மிஸ் பண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கான். டே கினிமோனு அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறான். என்னை மன்னிச்சிடா, உன்னை ரொம்ப நேரம் உன்னை தேட வச்சிட்டேன், இதெல்லாம் என்னோட தப்புன்னு சொல்றான் காஞ்சிரோ பாக்கே டிஃபரெண்டா இருக்கான். அவனும் வானா கிங்டத்தில் உள்ளவன் தான். ஒண்ணுக்கு மேல ஒண்ணுன்னா தப்பா நடக்கல. நான் இந்த இதுக்கு பின்னாடி போய் ஒளின்னு சொல்லிட்டு முடிவெடுத்தேன். அங்க போய் உட்கார்ந்துட்டு ஆனா தூங்கிட்டேன்னு சொல்றான். டே நீ என்னை காப்பாத்த வரும்னு நினைச்சு கூட
கூட பார்க்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். என்னடா நீ சொல்ற, உன்னைய காப்பாத்த முடியும் எப்படிடா வராம இருப்பேன், என்னடா நடக்கு அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு அழுதுகிட்டு இருக்கான் கினிமோன். ஆனா கவலைப்படாத, நான் சும்மா சொன்னேன், நான் உன்னை நம்பினேன், நீ கண்டிப்பா என்னை காப்பாத்த வருவேன்னு சொல்லிட்டு எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருக்கிறதுல கையில ஏதோ ஒண்ணு வச்சிருக்கான், அதை எடுத்து சாப்பிடுறான். எனக்கு ஒன்றும் பசிக்கல, ஆனா இருந்தாலும் சாப்பிடுன்னு சொல்றான். இதை நீ சாப்பிடுன்னு சொல்லி கேட்கிறான். உன்னோட சாப்பாடு ஒண்ணு என் வயிற்ற வந்து நிறைக்காதுன்னு சொல்றான். நீனும் மோமோனஸ்கி நல்லா தானே இருக்கீங்க, நம்ம கூடிய சீக்கிர மோமோனஸ்கி வர பார்க்க போறேன்னு சொல்றான். வருதவல்ல ஏகப்பட்ட சம்பவங்கள் நடந்து போயிருச்சு, அதை போக போக உனக்கு எல்லாத்தையும் சொல்றேன், இப்ப நம்ம இங்க இருந்து கிளம்புவோமான்னு சொல்றானுங்க. அவனுக்கு கிளம்புவோமா, என்னடா இவனுக்கு பேசுறான்னு சொல்லிட்டு உள்ள இருக்க சோல்ஜர்லாம் பாக்குறாங்க. அதுக்குள்ள என்னன்னு பார்த்தா சடனா ஏதோ ஒரு டிராயிங் மாதிரி வரைய ஆரம்பிக்கிறான். என்னடா இவன் வரைதான் சொல்லிட்டு பாக்குறாங்க. என்னன்னு பார்த்தா ஒரு பறவை மாதிரி வரைதான். வெளியே வாடான்னு சொல்லிட்டு ஒரு அழுத்துறான் காஞ்சிரோ. வாடான்னு சொல்லிட்டு ஸ்பிரிங் ஸ்பேரான்னு சொல்லிட்டு ஒரு போடு போடுறான். என்னன்னு பார்த்தா அதுல இருந்து அப்படியே அந்த பறவை வெளியே வந்து உழுது. வந்தது மட்டும் இல்லாம அப்படி சுத்திக்கிட்டு கீழே உழுது செதறுது. என்னடா இது டிராயிங் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க அவங்க. ஒரு பறவைக்கு வந்து உயிரே கொடுக்கறான் இவன், வேற எவ்வளவு ஆனாலும் இருப்பான்னு சொல்லிட்டு பாக்குறதுக்குள்ள, ஆனா இது பறவை மாதிரியே இல்ல, வரைய தெரியாம வரைஞ்சுக்கன்னு சொல்லிட்டு அவங்களே வருத்தப்படுறானுங்க. கினிமோன் வாடா இங்கிருந்து கிளம்புன்னு சொல்றாங்க. ஆனா அவங்க பறந்து போறதுக்குள்ள, நாங்கெல்லாம் கிங் ரீக்கோட சோல்ஜர்ஸ், நாங்க கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க, கிங் ரீக்கு இப்ப நல்லா தான் இருக்காரா, அவர் எப்படி இருக்காருன்னு சொல்லிட்டு உள்ள இருக்க சோல்ஜர்லாம் கேட்கறாங்க. எங்களோட ஃபேமிலிஸ் எல்லாருமே நல்லா இருக்காங்களான்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. இதெல்லாம் சொல்றது வந்து ரொம்ப வேஸ்டா, அதுக்கு முன்னாடி உங்க எல்லாத்துக்கும் நான் வழியை தரேன்னு சொல்லிட்டு ஒரு டிராயிங் போட்டு இந்த படி மேல ஏறி மேல போங்கன்னு சொல்றான் அவன். என்னடா இது மேல ஏறணும்னு நம்மளே தடிக்க கீழே விழுந்துருமோன்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு மேல ஏறிக்கிட்டு இருக்கானுங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணி இங்க கேவண்டிஷ் தான் காட்டுறாங்க. கேவண்டிஷ் என்னன்னு பார்த்தா அவனோட ஸ்வாட் அட்டாக்க போட்டு வழி அவனே உருவாக்கி நேரத்துல ப்ளூ ஃபிங்கர் வந்து பாஞ்சு வந்து எல்லா சோல்ஜரும் அடிக்கிறதுக்குள்ள டெல்லிங்கர் ஏம் பண்ணி அந்த ப்ளூ மேனையே அடிச்சு பறக்கூடுதான். லாங் லெக்கே அடிச்சிட்டானோடான்னு சொல்லிட்டு போட்டுக்கிட்டு இருக்கான் முகிவரா. முகிவரா நீ பின்னாடிலாம் எதையும் பார்க்காத, நம்ம பேலஸுக்கு போகணும், அது மட்டும் தான் முக்கியம். டொஃபலமிங் ஸ்பீச்சை கேள்விப்பட்டில, அவன் கொல்றவரை விட மாட்டான்டா, அவன் கதையை முடிக்கிற வரைக்கும் இங்க எது நிக்காதுன்னு சொல்லிட்டு கூட்டு போய்கிட்டு இருக்கான் கேவண்டிஷ். பேட் கேஜ் கேம் உடைக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு கேவண்டிஷ் டென்ஷன் ஆயிட்டான். கேவண்டிஷ் எல்லாத்தையும் சொல்லி போய்கிட்டு இருக்கான். இங்க இருக்க வெப்பன் டிராபிகிங், அதுக்கப்புறம் டாய்ஸ் எல்லாம் ஹியூமனா மாறினது, இந்த மாதிரி சம்பவம் வெளியே போக டொஃபலமிங்கும் விட மாட்டான். இந்த ஐலண்டே பேட் கேஜ் போட்டு வச்சிருக்கான். இந்த ட்ரெஸ் ரோசாவை அழிக்கிறது அவனோட பிளானாவே கன்ஃபார்மா இருக்கும். ஆனா அதெல்லாம் விடக்கூடாது, இந்த கேமுக்கு முடிவை கொண்டு வரணும், அவன் கதையை முடிக்கணும்னு சொல்லிட்டு கேவண்டிஷ் தூக்கிட்டு போயிட்டே இருக்கான். கேவண்டிஷ் வேற லெவலான அறிவாளியா இருக்கான். இங்க ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா இதுக்கெல்லாம் காரணம் டொஃபலமிங்கும் தான். அவன் கதையை முடிச்சிட்டா எல்லாமே ஸ்டாப் ஆயிருன்னு சொல்றான். டொஃபலமிங் பண்ணது ஒரே ஒரு தப்பு தான், கொலிசீத்துல இருக்க வாரி ரமட்டை வெளியே கொண்டு வந்தது தான் அவனோட பெரிய தப்பு. அதனால அவனை தோக்கடிக்கிற வரைக்கும் இங்க எது நிப்பாட்ட போறது இல்ல. அதனால நான் டொஃபலமிங்கோ கதை முடிப்பேன்னு சொல்றான். மிங்கோ கதை நான் தான் முடிப்பேன்னு லூஃபி என்ஜாய் பண்ணி போய்கிட்டு இருக்கான். டொஃபலமிங்கோ நான் தான் கொள்ளுவேன்னு சொல்லிட்டு லாஸ் சொல்றான், நான் தான் கொள்ளுவேன்னு சொல்லிட்டு கிரோ சொல்றான். எல்லாரும் ஆளுக்கு மாத்தி நான் கொள்ளுவேன்னு சொல்றானுங்க. நீ டாப் எக்ஸிக்யூட்டிவ் தானடா கொல்லன்னு சொன்னேன், அவனை கிட்ட கொல்ல நீ ஏன் வழிக்குள்ள வரன்னு சொல்லிட்டு கிரோஸ் கூட சண்டை போடுறான். பார்த்தா 4 பேருமே கொல்லுவேன்னு சொல்லிட்டு கத்துறானுங்க. நான் 10 வருஷத்துக்குள்ள உள்ள கோவத்துல இருக்கேன், நான் 13 வருஷத்துல உள்ள கோவத்துல இருக்கேன், நான் 30 வருஷத்துல உள்ள கோவத்துல இருக்கேன்னு சொல்றான் லூஃபி. உனக்கு கேவண்டிஷ் டென்ஷன் ஆயிட்டான். வயசே அவ்வளவு கணக்கு கிடையாது, இந்த பொய்யெல்லாம் இங்கே சொல்லிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆவரா கேவண்டிஷ். இந்த ரோடோட எண்டு வந்துருச்சுடான்னு சொல்லி கத்துறாங்க. பார்த்தா கேவண்டிஷ் அட்டாக்க போட்டுட்டு அடுத்தடுத்த லெவலுக்கு போய்கிட்டே இருக்கான். 4th லெவலுக்கு தூக்கிட்டு போடான்னு சொல்றதுக்குள்ள மேலேயோ புகை மூட்டமா இருக்கு. அதுக்கு மேல ஃப்ராவல் போவே மாட்டுக்கு. இங்க என்னடா நடக்குன்னு சொல்லிட்டு அந்த புகை மூட்டத்துக்கு வெளியவே பாத்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா ஏதோ ஒண்ணு அங்க இருந்து நடந்து வருது. என்னதுடா இதுன்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறாங்க. ஜெயிண்ட் டால்ஸ் வந்து நின்னுகிட்டு இருக்கு. என்னடா பொம்மை இதுன்னு சொல்லிட்டு நம்ம லூஃபி ஷாக் ஆகுறான். அதோட முடியாத எபிசோடில் சந்திப்போம். மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பெல் பட்டன் மறந்துடாங்க. See you, bye.